சிறப்புமிக்க 22ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனின் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அடிப்படை காரணம், இஸ்லாம் சமுதாயத்தில் சமுதாய மக்களுக்காகவும் மாற்று சமுதாய மக்களுக்காகவும் மனித நேயத்திற்காகவும் போராடக்கூடிய மாபெரும் போராளிகள் இஸ்லாம் சமுதாய தலைவருடன் இணைந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். அரசியல் களத்தில் பல நோக்கங்கள் பல சிந்தனைகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் சீட்டுக்காக நோட்டுக்காக ஆடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இஸ்லாம் சமுதாயத்துடைய தலைவர்கள் அனைவரும் எதையும் எதிர்பார்க்காமல் எந்த ஆதாயமும் அடையாமல் சமுதாயத்திற்காகவும் சமுதாயத்தின் எதிர்காலத்திற்காகவும் சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காகவும் சமுதாயத்தின் எதிர்காலத்தில் இளைஞர்கள் வாழ்க்கையின் வழிமுறைகளுக்கு செயல்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை தளங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு தியாகியாக வாழக்கூடிய தலைவர்கள் தான் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் மட்டுமல்லாமல் இஸ்லாம் சமுதாய தலைவர்கள். இந்த இஸ்லாம் சமுதாய தலைவர்கள் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள் இந்த வரிசையில் அமர்ந்து கொண்டு அவர்களுடன் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த அரசியல் களத்தில் இஸ்லாம் தலைவர்களுடைய செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் புரியாதவர்கள் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவர்கள் அனைவரும் போராளிகள். இந்த மக்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இவர்கள் செயல்பாடுகள் அணுகுமுறைகள் நமக்கு ஒரு முன் உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் வழிபாதையாகவும் ஒளிவிளக்காகவும் அமையக்கூடிய விஷயங்கள். இன்று இந்த முக்தார் அகமது ஒரு பத்திரிகையாளராக இன்று ஊடக ரீதியாக நான் வந்து நிற்கின்றேன் என்றால், பேசுகின்றேன் என்றால், எவருடைய வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் தான். அவருடைய ஆற்றலும் பேச்சாற்றலும் திறமைகளும் சமுதாயத்தின் மீது அவர்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளும் அந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துள்ளது. ஆகவே எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள் இளைஞர்கள் நாம் அனைவரையும் அந்த நிலையில் வழிபடுத்த வேண்டும். இதில் என்ன வேண்டும் என்றால், இன்று ஈரானில் 165 குழந்தைகள் பலியானார்கள். அது பலியாவது நம்ம மனதிற்கு மிகவும் வேதனையாகவும் உள்ளது. ஆனால் இது போன்ற சமயத்தில் இஸ்லாம் சமுதாய தலைவர்களும் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்களும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலை எதிர்பார்க்காமல் இந்த போராட்ட களத்தில் பங்கேற்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் என்றால் இதுதான் மனிதநேயம். இந்த மனித நேயம்தான் இன்று அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மிகவும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நீங்கள் அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இஸ்லாமியர்கள் சந்திப்பது பெருமல்ல. இஸ்லாமியர்களை விட மனிதநேயம் முக்கியம். இஸ்லாமியர்களின் மறுபக்கம் மனிதநேயம். அவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவரிடம் நாம் நண்போடு நட்போடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படைதான் 22 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் பங்கேற்கும் போது, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது நான் நோன்பு இல்லை, ஆனால் நீங்கள் நோன்பு இல்லீர்கள், நான் இதில் பங்கேற்பது எனக்கு நெருடலாக உள்ளது, நான் தான் உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும், இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவருக்குள் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் பிறகு இஃப்தார் நிகழ்ச்சி நான் தான் நடத்த வேண்டும், உங்களுக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன் என்று சொல்லியுள்ளார். ஆக மொத்தத்தில் இஸ்லாம் சமுதாய தலைவர்களும் இஸ்லாம் சமுதாய மக்களும் நாம் பலருக்கு விருந்து கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நமக்கு விருந்து கொடுத்தும் ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் என்பதில் நாம் மிகவும் மட்டற்ற பெருமை கொள்கின்றோம், மகிழ்ச்சி கொள்கின்றோம். எங்களுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில் இருந்தா இது மிகப்பெரிய ஆச்சரியமாக உள்ளது. இது போன்ற விருது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும், ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. ஒரு மாற்று சமுதாயத்தில் இருந்தாலும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு நாம் அவர்களுக்காக ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வைத்து தோல் கொடுக்கும் தோளாக இருக்க வேண்டும் என்ற முன்னோக்கி செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய தோல் திருமாவளவனுக்கு இஸ்லாம் சமுதாயத்தின் சார்பாகவும் ஊடகத்துறையின் சார்பாகவும் மனிதநேயத்தின் சார்பாகவும் என்னுடைய அன்பான பண்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.